ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், கொஞ்ச நாளாவே வீடியோஸ் வந்து சரியாக போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால. பட் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 வீடியோ சாச்சு போடணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மைனில் இருக்கேன். ஸோ இந்த சேனல் ASAP TV அப்டேட்ஸ்லையும் சரி, இல்லைனா ட்ரெண்டி டாக்கீஸ்லையும் சரி, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒரு சேனலில் இல்லை 2 வீடியோ ஒரு சேனல் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறகடி காசில் ஒரு ஹாப்பி எபிசோட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எஸ், நேற்றுலேருந்து வந்து அந்த எபிசோட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பியூரா பாசிட்டிவ் எபிசோட்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ இன்னிலிருந்து வந்து இதுக்கப்புறம் சிறகடி காசில ஒரு பாசிட்டிவ் ட்ராக், ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் ட்ராக் மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 15 எபிசோட்ஸ் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் எபிசோட்ஸ் தான். எனிவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கவுண்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா சிறகடி காசி வந்து இப்போ 250 எபிசோட்ஸ் கிட்ட வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிறகடி காசோடைய அப்கமிங், ஸோ அப்கமிங்ல வந்துட்டு முத்துக்கு அவருடைய கார் கிடைச்சிருச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த 6 லட்சத்தை வந்து அவர் தான் வந்து மீட்டு கொடுத்தாகணும். ஸோ இதுக்கு நடுவில் விஜயாவோட ஜுவல்ஸுமே மீட் ஆச்சு. ஸோ இது ஒரு பக்கம் ஸ்டோரி மூவ் ஆகுது. அதே போல ரவி ஸ்ருதியை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் முயற்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான ட்ராக்குமே இதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் அவங்களுடைய ட்ராக் அந்த பக்கம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ சூன் அவங்களை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் ட்ராக் மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் நேற்று எபிசோட் வந்து ஒரு பெஸ்ட் எபிசோட் சொல்வேன். ஏன்னா நிறைய மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ், முத்து மீனாக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், மீனா வந்து முத்து கிட்ட பேசின விதங்கள், அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், அதுக்கப்புறம் அண்ணாமலை அப்பாவுடைய ஆக்டிங், அதுக்கப்புறம் விஜயாவும் அண்ணாமலை அப்பாவும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சீன் வரும். அது கூட நான் இன்ஸ்டால கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு மொமெண்ட்லாம் கூட. ஸோ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எபிசோட்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்குமே அந்த எபிசோட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து அதுக்கான ஒரு சக்ஸஸ் எபிசோட்ஸ் வரும். அதுக்கான டிஆர்பி வந்து அதுக்கான பலன் வந்து நமக்கு டிஆர்பியில் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே போல வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 8 நாளைக்கு முன்னாடி எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ரோஹிணியோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய மீனாவுடைய அப்பா கூடயும் அதே போல முத்து கூடயும் இருக்கிற மாதிரி, அதாவது செட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் என்னன்னா, மீனாவுடைய அப்பா வந்து டியூயல் ரோல் பண்றாங்களா, இல்லைன்னா மீனாவுடைய அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ரோஹிணி தான் அவங்களுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த சாட் பாக்ஸ்ல. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் எனக்கு வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் அப்டேட் கிடைச்சது. பட் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு போடுறேன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஜஸ்ட் நம்ம சிறகடி காசுக்காக அவங்க போயிருக்காங்க, ரோஹிணியுடைய அம்மா. அங்க வந்துட்டு அவர் வந்து வேற ஒரு சீரியல் ஷூட்காக அவர் வந்திருந்தாரு. மேபி முத்தழகா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தெலுங்கு சீரியலுக்கான ஷூட்மே போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சீரியலா கூட இருக்கலாம். ஸோ அங்க போன இடத்துல தான் அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பிக்சர் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்களே தவிர இது வந்து பெரிய விஷயங்கள் கிடையாது. நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஏதாச்சும் ட்ரீம் சீக்வன்ஸ் ஏதாவது வரப்போதோ அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்படி கூட கிடையாது. நீங்க அதை விட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து வேற ஒரு ஷூட்காக வந்திருக்காங்க. பார்த்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பிக், அவ்வளோதான். ஸோ இதை பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அப்கமிங்ல நல்ல ஒரு ட்ராக்கோட, அதுக்கான டிஆர்பியோட நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ யாரெல்லாம் சிறகடி காசோட அப்கமிங் வெயிட் பண்றீங்க, பாஸ்ட் 2 எபிசோட்ஸ் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்துட்டு ரோஹிணி ட்ரூத் ரிவீல் சீக்கிரம் கொண்டு வாங்க, மனோஜோட ட்ரூத் ரிவீல் கொண்டு வாங்கன்னு கேட்குறீங்க. மேபி இதுக்கப்புறம் 1 by 1 அவங்க வந்து ரிவீல் பண்ணலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த போயிட்டு இருக்க ட்ராக்ல முடிச்சு வச்சுட்டு ட்ரூத் ரிவீல் ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிட்டு வரணும். அதுதான் எனக்கான விஷயமே கூட. ஏன்னா மெச்ச ட்ராக்கெல்லாம் வந்து பெண்டிங்ல வச்சுட்டு ட்ரூத் ரிவீல் ஒரு பக்கம் போயிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து எல்லாமே பெண்டிங் ஆயிடும், அப்படியே கடந்து போயிடும். ஸோ அது வந்து ட்ராக்ல வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லை அப்படின்ற ஒரு பேர் வாங்கி கொடுத்துரும். அந்த ட்ராக் எல்லாம் அவங்க முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராக் வந்து 1 by 1 அவங்க நகர்த்தலாம் அப்படின்றத என்னுடைய ஒரு பெர்செப்ஷன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.